ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சொதி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான காய்கறிலாம் நறுக்கி வச்சுக்கோங்க. கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், அப்புறமா சின்ன வெங்காயம், அப்புறம் மிளகாய், அப்புறம் வெள்ளைப்பூடு ஒரு 5-6 பல் உரித்து வச்சுக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகாய், ஜீரகம், கொஞ்சமாக இஞ்சி, இப்போ இது மூணும் நல்லா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் பிறுபிறுன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுத்தாச்சு. அப்புறம் குக்கரில் கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம உரித்து வச்சுருந்தா வெள்ளைப்பூடு, அப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருந்தா பச்சை மிளகாய், சீரகம், இஞ்சி இந்த போட்டுடலாம். கட் பண்ணி வச்சுருந்தா காயெல்லாம் போட்டுடலாம். இது நம்ம தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறமா திரும்ப ரெண்டாவது கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுக்கிற தேங்காய் பால் இது, அதையும் விட்டுடலாம். காய்க்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போ ஒரு 2 விசில் அடித்த உடனே நம்ம இறக்கிடலாம். ரெண்டு விசில் போயிடுச்சு. இப்போது வேக வச்ச பாசிப்பருப்பு புல்லை போட்டுடலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பால் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை ஊற்றிடலாம். பால் ஊற்றிட்டு லைட்டாக கிண்டி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து இறக்கிடுங்க. அதுக்கப்புறமா தாளித்து விட்டுடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, மல்லி இலை போட்டு தாளித்து ஊற்றிடுங்க. அப்புறமா மல்லி இலை தூவி கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போது சுவையான சொதி குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.